World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடன் கலந்துரையாட சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அவர் அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க சார். மாதங்கள் தோறும் எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சில அரிய தகவலெல்லாம் கொடுத்துட்ருக்குறீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் தாராபலன்கள் வச்சு தான் உங்களுடைய சூட்சமங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தாராபலனில் அவங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரம். ஸோ அதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், அதனுடைய சிறப்பு தன்மைகள் என்ன, அதை ஏன் உபயோகிக்கணும், ஸோ இந்த மாதிரி தகவலெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ இதை எங்களுடைய நேயர்களுக்காக கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. அது ஆக்சுவலாக நட்சத்திர தாராபலன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் ஜோதிடத்தில். அந்த தாராபலன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தனியாக சொல்லலாம். அந்த வகையில் இந்த 8வது நட்சத்திரம் அப்படிங்கிறத மைத்திர தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம் அதில் வரும். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த 8வது நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இந்த 8வது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையான சப்போர்ட்டை சரியான நேரத்தில் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாம். அதே மாதிரி 8 அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு லக் ஃபேக்டர் ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சா 8வது நட்சத்திரத்தை இயக்குனாலே போதும். அப்போ எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தையும் சேர்த்து 1, 2 கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8வது நட்சத்திரம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு 8வது நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் வரும். இப்போ உத்திரமில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு 8 மூலம், உத்திராடமில் பிறந்திருந்தால் 8 அஸ்வினி, கிருத்திகையில் பிறந்திருந்தால் 8வது நட்சத்திரம் மகம் வரும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு 8வது நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது உங்களுக்கு சகல விதமான காரியங்களுக்கும் தேவையான ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு யார் மூலிமா கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் மேலே ஒரு போலீஸ் கேஸே இருக்குது, அந்த போலீஸ் கேஸை ஹேண்டில் பண்ண போகும்போது உங்களுக்கு ஒரு லாயர் ஃப்ரெண்டாகி அவரே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, அங்கே உங்கள் ஃப்ரெண்டே மேனேஜராக இருப்பார், அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்படி சாதகமான சூழல் ஏற்படும். அதேமாதிரி எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் 8வது நட்சத்திரம். ஸோ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எந்த வழியிலேருந்து வேணாலும் வரலாம். உங்களுக்கு அவசர காலத்தில் பணம் வேணும்னு நினைப்பீங்க, திடீர்னு பணமே யாரும் கொடுக்கலன்னு சொல்லி சோர்வாய் உட்காரும்போது யாராவது ஒருத்தர் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. இப்படி அந்த 8வது நட்சத்திரத்துடைய சிறப்புகள் நிறையவே சொல்லிட்டு போகலாம். ஸோ ஒரு அவசர தேவைக்கு, அவசர கால உதவிக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8வது நட்சத்திரம் சிறப்பாக வேலை செய்யுது, திடீர்னு ஒரு வருமானத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை நம்ம எப்படி எந்த மாதிரி வகையிலெல்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம், அதாவது இந்த நட்சத்திர காரகத்துவங்களே ஏதாவது சில உதாரணங்கள் எங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போதும் காலபுருஷ தத்துவத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ காலபுருஷ தத்துவத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி, அஸ்வினிக்கு 8வது நட்சத்திரம் பூசம். அப்போ அந்த பூசம் குரு உச்சமாகிற நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போ அந்த குரு உச்சமாகிற நட்சத்திரத்தோட தன்மை 8வது நட்சத்திரத்தில் நடக்குது. அப்போ பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் தெய்வ அனுகூலத்தையும் ஒரு பொதுவாகவே உங்களுக்கு என்ன நடக்கும்னா குரு ஆசீர்வாதம் இப்போ எல்லாமே அந்த 8வது நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ பூசம் அப்படிங்கிறது குரு உச்சமாகிற நட்சத்திரம் மாதிரி அந்த தன்மை, அந்த பலன் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் உங்களுடைய 8வது நட்சத்திரத்துக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ விசாகத்தில் பிறந்திருக்கோன்னா விசாகத்துக்கு 8வது நட்சத்திரம் அவிட்டம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம பார்க்கும்போது அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னா, உங்கள் 8வது நட்சத்திர உணவை சாப்பிடுங்க, 8வது நட்சத்திரத்துடைய இடத்துக்கு போயிட்டு வாங்க, 8வது நட்சத்திரத்துடைய விருட்சத்தை வீட்டில் நட்டு வச்சு வளங்க, 8வது நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவர்களை நண்பர்களாக மாற்றிக்கோங்க, 8வது நட்சத்திரத்தன்னைக்கு முக்கியமான காரியம் செய்யுங்க. அதே மாதிரி 8வது நட்சத்திரம் அப்படிங்கிறது சார்ந்த எந்த ஒரு காரகத்துவத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட இணைச்சிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான விளக்கங்க. எளிய முறையில் குறியீடுகள் பயன்படுத்தலாம். ஸோ அந்த உணவை நம்ம இன்டேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த நட்சத்திரங்களை நம்ம பயன்படுத்தும் போது ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குதுங்க. ஸோ அந்த நட்சத்திரத்துடைய கிரகம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இயங்கும், ஸோ அதனுடைய தாக்கம் இதில் ஏதாவது இருக்குங்களா ஐயா? இதில் பொதுவாக இது எப்படி பார்க்குறோன்னா, பொதுவாகவே ஒரு 8வது நட்சத்திரம்னா அந்த நட்சத்திர அதிபதி கிரகம் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலும் நல்லா இருந்தாலும் அந்த 8வது நட்சத்திர பலன் நமக்கு கிடைக்கும்.
நல்லா இருந்தால் இன்னும் அற்புதமான பலன்களை தடையில்லாமல் கொடுத்துரும். கெட்டு போயிருந்தால் அந்த பலன்களை வந்து கொஞ்சம் குறைவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக இந்த 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம். அதோட 2ஆம் பாவம், 11ஆம் பாவம், 8ஆம் பாவம், 5ஆம் பாவம் இதெல்லாம் பணபர ஸ்தானங்கள். இந்த பணபர ஸ்தானங்களோட அதிபதிகள் போயிட்டு இந்த 8வது நட்சத்திரத்தில் நின்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாவ ரீதியாக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் அதிபதிகள்லாம் பணபர ஸ்தானங்கிறனால அவங்க போய் 8வது நட்சத்திரத்தில் நிற்கிறது மிக சிறப்புன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி எந்த பாவத்தின் அதிபதி அந்த 8வது நட்சத்திரம் நிற்கிறது சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேறு எந்த பாவத்தோட அதிபதி நின்னாலும் நம்ம எப்படி சொல்லலாம்னா அந்த பாவத்தோட உறவு காரகத்துவத்தின் மூலமாக நமக்கு சப்போர்ட் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ 9ஆம் அதிபதி போய் 8வது நட்சத்திரம் நின்னா அப்பா மூலிமா, குரு மூலிமா நமக்கு சப்போர்ட் கிடைக்கும், அல்லது அவங்க ஏதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை நம்ம கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 12ஆம் அதிபதி போய் 8வது நட்சத்திரம் நின்றுச்சுன்னா வெளிநாடு போன உடனே அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த நட்சத்திரங்கள் வழியாக நம்ம எடுக்க முடியும். ரொம்ப சிறப்புங்க. சில பேருக்கு லக் ஃபேக்டரில் வந்து 8வது நட்சத்திரத்துலேயே அமைஞ்சனாலும் ரொம்ப சிறப்பாக அந்த தசாபுத்தியில் ரொம்ப சிறப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. அந்த பாவ ரீதியான வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. 8ஆம் இடமா 4ஆம் இடமா, ஸோ அந்த உறவு காரகத்தோடு அட்டாச்சாக இருக்குது. அது சார்ந்த தொழிலும் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம், அதை அந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறது தான் வந்து விஷயம் இருக்குதுன்னு எளிய முறையில் இன்றைக்கி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 8வது நட்சத்திரம் கோச்சாரங்களில் வரும்போது அந்த பாவ ரீதியாக வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்குங்களா? அப்போ ஏதாவது இதை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணிக்க முடியுங்களா? நிச்சயமாக பண்ணலாம். எப்பயுமே வந்து இந்த தாராபலனை வந்து தசாபுக்திக்கும் பயன்படுத்தணும், கோச்சாரத்துக்கும் பயன்படுத்தணும். ஒரு 8வது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும்போது 8வது நட்சத்திரத்தோட பலன்களை என்னெல்லாம் சொன்னமோ அதெல்லாம் அந்த புத்தி காலத்தில் சிறப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி கோச்சாரத்தில் எந்த ஒரு கிரகமும் உங்களுடைய 8வது நட்சத்திரத்தில் போகும்போது அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவத்தின் வழியாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமோ சாதகமான விஷயங்களோ எல்லாமே கிடைக்கும்னு சொல்லலாம். அப்போ தசாபுக்தி, கோச்சாரம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்த 8வது நட்சத்திரத்தை எடுத்திங்கன்னா அது மிக சிறந்த ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப விரிவான சிறப்பான ஒரு தகவலை இன்றைக்கி எங்களுக்காக வந்து சொல்லியிருக்கீங்க தாராபலன் வச்சு. ஸோ இந்த 8வது நட்சத்திரத்தை வந்து எல்லோரும் கேட்குறது வந்து திடீர் லக் ஃபேக்டர் எனக்கு எப்போ வரும், திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு வராதா, வாழ்க்கை ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்காதான்னு இயங்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த 8வது நட்சத்திரத்தை கைப்பிடிச்சு ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணாவே எல்லா விஷயத்திலையும் நம்ம மேலே வந்துக்கலாங்கிறது ஒரு அரிய தகவலை வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்கள் நேயர்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்காக எங்களுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க சார். நன்றிங்க. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன்.